கல்வி சிறையில் வந்து சகோதரி நிவேதிதை அவங்கள பற்றி பார்க்குறோம். இவங்க வந்து 1867ஆம் ஆண்டு அயர்லாந்தில் உள்ள டங்கனன், நல்லா நான் சொல்ல டங்கனன் என்னும் ஊரில் பிறந்திருக்காங்க. பெற்றோர் வந்து சாமுவேல் ரிச்மாண்ட் நோபில், தாய் வந்து மேரி இசபெல் ஆபில்டன் இவங்க பேர். சிறு வயதில் முதல்ல வந்து போராட்ட குணம் இரக்க சிந்தனை கொண்டவங்களாம் வந்து யார் இருந்திருக்காங்க, நிவேதிதை வந்து சிறு வயசுலேயே வந்து போராட்ட குணமும் இறக்க குணமும் கொண்டவங்களாம் இருந்திருக்காங்க. அப்போ கல்யாணம்லாம் பண்ணிக்கலாம வந்து விவேகானந்தரோட கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு விவேகானந்தரோட சீடராக இருக்காங்க. நிவேதிதை சீடராகி அதுக்கப்புறம் அவங்க வந்து 1884ஆம் ஆண்டு ஒரு பள்ளியில் வந்து ஆசிரியராக, இவங்க பள்ளி சாதாரணமாக தான் போயிட்டுருக்கு. 1884 வந்து ஒரு பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1892 வந்து ஒரு பள்ளியவே தொடங்கியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், கரெக்டாக 8 வருஷத்தில் வந்து கடுமையாக உழைச்சி ஒரு பள்ளியவே தொடங்கியிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கணும். இங்கிலாந்தின் சிறப்பான கல்வியாளர் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்காங்க. இங்கிலாந்துலேயே இவங்க சிறப்பான கல்வியாளர் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்காங்க. யார் வாங்கியிருக்கா? சகோதரி நிவேதிதை. அப்போ அதெல்லாம் கடுமையாக உழைப்பு இருந்தாலும் அதை செய்ய முடியும். ஒரு பெண் நினைச்சா என்னதான் பண்ணலாம். அப்போது இளமை வயசுலேயே வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா படித்து பெண்களும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத வந்து இவங்க சிறப்பான பாயிண்டாக இருக்குது. இப்போ வந்து விவேகானந்தருக்கு வந்து இவரோட படிச்சிருக்க கல்வி இந்த சொல்லிக் கொடுக்குற விதமாக கொடுத்து விவேகானந்தர் இவர் இந்தியாவுக்கு அழைச்சாங்க. கடிதம்னு எழுதியிருக்காரு. எழுதி சகோதரி நிவேதிதையை அழைச்சிருக்காங்க. அந்த கடிதத்தை கண்டோன்னா ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ இவங்க வந்து 1898 வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா விவேகானந்தர் மேலே கொண்ட அதிக ஈர்ப்புனால விவேகானந்தர் வந்து இவருக்கு வந்து பட்டம் கொடுத்துருக்காரு சகோதரி நிவேதிதை அப்படின்னு. ஏன்னா அர்ப்பணிக்கப்பட்டவள், நம்ம வாழ்க்கையை வந்து இந்த உலகுக்கே அர்ப்பணிச்சிருக்காங்களா, அதனால அர்ப்பணிக்கப்பட்டவள்ங்கிற பேர் கொடுத்து சகோதரி நிவேதிதை அப்படிங்கிற பேர் வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம விவேகானந்தர் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து நம்ம இந்தியாவிலே வந்து ஒரு பள்ளியையும் தொடங்கியிருக்காங்க. பள்ளியை தொடங்கி சாரதாதேவி அம்மையார் தான் அதை திறந்து வச்சுருக்காங்க. திறந்து வச்சோடனே இவங்க சாரதாதேவி அம்மையும் ஒரு துறவி தான். அவங்க மேலே பயங்கரமாக இவங்க ஈர்ப்பு வந்து அவங்கள குருவாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போது பெண்களுக்காண்டி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு சிற்பக்கலை சொல்லிக் கொடுக்குறது, அதுக்கப்புறம் தையல் கலை சொல்லிக் கொடுக்குறது, நிறைய விஷயங்கள் கல்வி கற்றுக்கிறது. அந்த காலத்தில் அப்போவுமே எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அப்போது இவங்க வந்து நம்ம இந்தியரும் கிடையாது, எங்கேயோ இவங்க வந்து நம்ம நாட்டோட பெருமையை பரப்புறதுக்காண்டி நிறைய நாட்டுக்காக செஞ்சுருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ராமகிருஷ்ணா தொண்டர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி இந்தியாவின் பெருமைக்காக ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்தியாவே இல்லாட்டாலும் நம்ம இந்தியாவோட பெருமையை நல்லா எல்லா பக்கமும் பரப்பியிருக்காங்க. யார் பரப்பியிருக்கா? சகோதரி நிவேதிதை. இவங்களுக்கு வந்து விவேகானந்தர் வந்து ஒரு கவிதை எழுதி கொடுத்துருக்காருமா. நல்வாழ்த்து என்ற கவிதை வந்து எழுதி கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு பொக்கிஷம் மாதிரி அப்படி வச்சுருக்காங்க. விவேகானந்தர் மறைஞ்ச உடனே இவங்களுக்கு ரொம்ப மனசு உளைச்சலாக ஆயிட்டு, ஆனால் அதையும் விடாமல் நிறைய நம்ம நாட்டுக்காண்டி பெண்களுக்காண்டி நிறைய விஷயங்கள் படிக்காங்க. கல்வி கற்றுக் கொடுக்குறது, அப்புறம் வந்து ஒவ்வொரு துறையிலையும் அவங்க சிறந்த சொற்பொழிவாளர். சுதந்திரத்துக்காண்டி பேசுவாங்களா, இவங்க சொற்பொழிவை கேட்டாலே எல்லாருமே நல்லா ஈர்ப்பாக இருப்பாங்க. இவங்க பேச்சை கேட்கறதே ஒரு கூட்டமாக இருந்தது. நல்ல சிறந்த சிந்தனையாளர், சிறந்த சொற்பொழிப்பாளர், நல்ல தைரியமான பொண்ணு. கரெக்டாக வந்து இவங்க வந்து 43 வயசு இறந்துட்டாங்க. அப்போது அக்டோபர் 13, 1913 43ஆம் வயசு காலமாயிட்டாங்க. 43 வயசுலேயே இவங்க நிறைய சாதனைகள் படித்தாங்க. 43 வயசு தான் அதே இறந்துட்டாங்க. நம்மளும் இவங்களை மாதிரி சாதனை பண்ணால் வரும்.